ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரயில்வே துறை சார்பில் ஒரு புதிய ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்பில் என்னமான புதிய அம்சங்கள் இருக்க போது இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது ரயில்வே துறையிலிருந்து ரயில் ஒன் அப்படின்ற ஒரு புதிய ஆப் வந்து பார்த்தா லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த ஒரு ஆப்பை மட்டுமே நீங்கள் பயன்படுத்தினா போதுமானது. மல்டிபிள் ஆப்ஸை நீங்கள் வச்சிருக்கணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. இந்த ஆப்பில் என்னமான பெனிஃபிட் இருக்க போகுது அப்படின்னா, அன்ரிசர்வ் மற்றும் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா 3% டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது அன்ரிசர்வ் டிக்கெட் மற்றும் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வந்து புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா 3% டிஸ்கவுண்ட் இந்த ஆப் மூலமாக கொடுக்குறாங்க. லைவாக நீங்கள் ட்ரெயின் ட்ராக்கிங் வந்து பண்ணிக்கலாம். ஏதாச்சும் குறைகள் இருக்குன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். அதேமாரியே வந்து பார்த்தா கேட்ரிங் வசதி இருக்குது, போர்ட்ரேட் புக்கிங் இருக்குது, லாஸ்ட் மெயில் டாக்ஸி, இந்த மாதிரி பல வகையான வசதிகள் வந்து இதில் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஆப் பற்றி நம்ம முழுமையாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த ஆப் வந்து பார்த்தா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ரயில் ஒன் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா முதல்ல இந்த ஆப் ஷோ ஆகும். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா இந்த ஆப் வந்து ஒரு 4 மந்த்துக்கு முன்னாடியே வந்து இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க. பட் இன்றைக்கி தான் வந்து பொதுமக்களுக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போதைக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு வந்து பார்த்தா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரயில் கனெக்டில் அக்கௌண்ட் இருக்குது, யூடிஎஸில் அக்கௌண்ட் இருக்குன்னா அதை வச்சு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன். இதில் போயிட்டு முதல்ல உங்கள் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு 10 டிஜிட்கான மொபைல் நம்பரை கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ண சொல்லும். இதில் உங்களுக்கு ஒரு ப்ராசஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ முதல்ல உங்கள் நேம் என்னவோ உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இதில் போயிட்டு வெரிஃபை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி முதல்ல மொபைல் நம்பரை வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. ஓடிபி என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. மெயில் ஐடி ஆப்ஷன் தான் இருந்தால் கொடுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக யூசர் ஐடி. இதில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச யூசர் ஐடி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த யூசர் ஐடியை மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போயிட்டு அதை நீங்கள் திரும்ப அதே பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணிட்டு அப்படியே இந்த ஸ்லைடை கிளிக் பண்ணி அப்படியே சைன்அப் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கான எம்பின் வந்து பார்த்தா செட் பண்ண சொல்லும். ஒரு 6 டிஜிட்கான பின்னை நீங்கள் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. திரும்ப வந்து செட் பண்ண சொல்லும். கரெக்டாக 6 டிஜிட் பின்னை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஓகே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிட்டு நம்ம லாகின் பேஜுக்கு வந்தாச்சு. இதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல என்ன ஆப்ஷன் அப்படின்னா, ரிசர்வ் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த ஆப் மூலமாக நீங்கள் புக் பண்ணலாம். ஜஸ்ட் ரிசர்வ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான டிக்கெட் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல ஃப்ரம் எந்த இடத்துலேருந்து எங்கே போக போகிறீங்க அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் 2 வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 2 வந்து எந்த இடத்துக்கு போக போகிறீங்க அப்படின்னு நீங்கள் இதில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ மென்ஷன் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எப்போ உங்களுக்கு டைம் இருக்குது, அதேமாரி டிபார்ச்சர் டேட்டு கொடுத்துருக்காங்க. எந்த தேதியில் வேணும், எந்த கிளாஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் கிளாஸாக இந்த மாதிரி ஸ்லீப்பராக எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கோட்டா வந்து ஜென்ரலாக, லேடிஸாக, லோவர் பர்த்தாக, டிஃபரல்ட்டியாக, தட்கலாக அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. என்ன கோட்டாவோ அதை கொடுத்துட்டு அதர் ஆப்ஷனில் போயிட்டு இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ரெயில் பாஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு சில பேருக்கு டிஃப்ரெண்ட் 7% கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தா கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ ட்ரெயின் இருக்குதா, அதுக்கு முன்னாடி வந்து ப்ரொஃபைல் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் மேலே போயிட்டு வந்து பார்த்தா ப்ரொஃபைல் ஆப்ஷன்ஸ் இருக்கும் பாருங்கள், யூனு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி முதல்ல உங்களுக்கான ப்ரொஃபைல் அட்ரஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ட்ரெயின் டிக்கெட்டை வந்து புக் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்தா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ரொஃபைல் இன்கம்ப்ளீட்னு. அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான ப்ரொஃபைல் டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கட்டும், ஜெண்டராக இருக்கட்டும், ஐடி டைப்பு, ஐடி நம்பர் என்ன, ஃபுல் அட்ரஸை கொடுத்து முதல்ல உங்களுக்கான ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மொத்தத்தில் நீங்கள் எல்லாமே வந்து பார்த்தா புக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா உங்களுக்கு அன்ரிசர்வ் டிக்கெட்டை வந்து பார்த்தா புக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அன்ரிசர்வ் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் டிக்கெட் எங்கேருந்து எங்கே போகிறீங்க அதுக்கான டிக்கெட்டை நீங்கள் வந்து பார்த்தா புக் பண்ணிக்கலாம். ஸோ அன்ரிசர்வ் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 3% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க.
அதேமாரி பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டும் நீங்கள் வந்து பார்த்தா புக் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டும் நீங்கள் வந்து பார்த்தா தாராளமாக புக் பண்ணிக்கலாம். அதுலேயும் 3% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சர்ச் ட்ரெயின் உங்களுக்கு வந்து பார்த்தா ட்ரெயினை நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாங்க. ஸோ ட்ரெயின் ரூட் எங்கே இருக்குது, எப்போ உங்களுக்கான ட்ரெயின் வரப்போகுது, அதுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ், அதாவது நீங்கள் ரயில் டிக்கெட் புக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான ஸ்டேட்டஸ் என்ன. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு சில பேர் வெயிட்டிங் லிஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அது வெயிட்டிங்கில் இருக்கா, கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சா, எந்த சீட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி உங்களுக்கான பிஎன்ஆர் ஸ்டேட்டஸை நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கோச்சுக்கான பொசிஷன், ஸோ நீங்கள் புக் பண்ண கோச் வந்து எந்த பொசிஷனில் இருக்குது அது எல்லாமே நீங்கள் ஈஸியாக வந்து ஃபைட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ட்ராக் யுவர் ட்ரெயின், இதில் போயிட்டு உங்கள் ட்ரெயின் எந்த இடத்துல வந்துட்டுருக்கு, எத்தனை மணிக்கு உங்கள் இடத்துக்கு வரும், அதுக்கு எல்லாமே வந்து பார்த்தா லைவாக நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர்டர் ஃபுட், அதாவது ரொம்ப தூரம் போகிறீங்க அப்படின்னா ஃபுட் எல்லாமே நீங்கள் ஆர்டர் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ இருந்த இடத்துலேருந்தே ஆர்டர் ஃபுட்டை கிளிக் பண்ணி உங்கள் பிஎன்ஆர் நம்பரை நீங்கள் போட்டு எந்த ஃபுட் வேணுமோ அதை நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைல் ரீஃபண்டுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரெயில் மாடட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, ஸோ ஒரு சில ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து அதாவது உங்களுடைய அசிஸ்ட் பண்ணுறதுக்கு பெட்டராக உங்களுக்கு ஏதாச்சும் வந்து பார்த்தினா ஹெல்ப்பு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து தெரிவிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னமான ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அது எல்லாமே நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க. அதுக்காக தான் இந்த ரெயில் மாடல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்படுது, ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ராவல் ஃபீட்பேக் பற்றி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஏதாச்சும் உங்களுக்கு ஃபீட்பேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபீட்பேக் வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ ரெயில் மேடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாச்சும் உங்கள் சீட்டில் வேறு ஒருத்தர் உட்காடுறாங்க, இடமாட்டுறாங்க, அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸுக்கு. இதில் நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரே ஆப்பில் கொண்டு வந்திருக்காங்க. அதேமாரி உங்களுக்கான புக்கிங் இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்க மை புக்கிங் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான புக்கிங் பண்ணதுக்கான ஆப்ஷன்லாம் ஓப்பன் ஆகும். மெனுவில் போனீங்க அப்படின்னா வேலட், அதாவது உங்களுக்கு 3% டிஸ்கவுண்ட் சொன்ன பாருங்கள். அதாவது அன்ரிசர்வ் டிக்கெட்டாக இருக்கட்டும், பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டாகும் உங்களுக்கு 3% டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னா வேலெட்டில் போயிட்டு ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இந்த வேலெட் மூலமாக 6 வேலெட் மூலமாக நீங்கள் பே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு 3% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். நீங்கள் அப்படியே ஜிபே, ஃபோன்பே மூலமாக பே பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக பண்ணனா 3% டிஸ்கவுண்ட் கிடைக்காது. ஸோ முதல்ல இதில் போயிட்டு ஆட் மணி அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி முதல்ல வேலெட்டில் மணியை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா வேலெட்லேருந்து அமௌண்ட் போக சொல்ல உங்களுக்கு 3% டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க. ஓகே, இதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ஆப்க்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக இந்த ஆப் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.